ஸோ ஃபாஸ்டிங் போயிட்டுருக்கு. எல்லாரும் நீங்களும் ஃபாஸ்டிங் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஹாய். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? நேற்று தானே பேசினோம். ஸோ எனக்கு தெரியும் எல்லாம் நல்லா இருப்பீங்க. எனக்கு ரிப்ளை எதுவும் வரதே இல்லையா? ஸோ அதனால நான் டெய்லி அதே கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி ரொட்டீன் மாதிரி தான் கைஸ். நானும் கிளாஸ்க்கு போயிட்டேன். கிளாஸ்க்குள்ள வந்து போயிட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் மட்டும் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பேங்கிள் ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். நான் அந்த பேங்கிள் ஒர்க் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட்டில் போடுறேன், அது பாருங்கள். பிடிச்சிச்சுன்னா நீங்களும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கும் செஞ்சு தரேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இது பாப்பாவுக்கு யோகா மேட் மாதிரி இது ஒன்று ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் எங்கள் பாப்பாவுக்காக நான் யோகா மேட்டை ரெடி பண்ணேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ வீட்டுக்கு போகிறதுக்காக என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸுக்காக போனோம். பஸ்ஸில் ஏறணும், பஸ்ஸில் ஏறிட்டு உக்காரணும், சீட் கிடைக்கணும். அப்புறம் ஜாலியாக இப்படி அப்படி பார்த்துட்டு ஜாலியாக வீட்டுக்கு போனோம். பட் அது போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் முடிக்கணும்ல. ஸோ அதனால் ரங்கா டிபார்ட்மெண்ட் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனேன்னா ரங்கா பார்க்க நியூவாக இருக்குது, ஏன்னா அங்கே எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்ன சொல்கிறது, நியூவாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்தா நம்மளும் லைக் வாவ் ஷாப்க்கு வரணும் அப்படின்னு இருக்கும். அதுக்காக தான் அவங்களும் அப்படி நியூவாக க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வெயில் செம்மையாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் வெயில் வந்து ரொம்ப 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 ஹெவி சன்லைட்டாக இருக்குது. சரி அங்கே நிற்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தானே திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகுமா. அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, ஓகேயா? கமெண்ட் பண்ணியும் நான் சொல்கிறது கேட்கலன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்னை செம்மையாக திட்டுவாங்க, ஓகேவா? ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல்.